அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மிருகசீரிடம் 3-4 பாதம், வீரிய காரகனான செவ்வாய், புத்தி காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுரியமும் நினைத்ததை சாதித்திடும் திறமையும் எப்போதும் இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகுது. ஆற்றல் காரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இப்போது லாபமாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். பணம் பல வழிகளிலும் வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள், சிறு தொழில் செய்து வருவோரின் நிலை உயரும். குரு பகவான் மே 1 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தெய்வ அருள் உண்டாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும். சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சிலாம் வெற்றியளிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். விவசாயிகளுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். மாணவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சந்திராஷ்டமம் மே 2. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 14, 18, 23, 27, மே 5, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பைரவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. வித்யா காரகனான புதன், யோக போக காரகனான ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எண்ணியதை அடைகின்ற சக்தி இயல்பாகவே இருக்கும். தேவையானதை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. குரு பகவான் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். செல்வாக்கை அதிகரிப்பார். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளை அகற்றுவார். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவார். மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். சட்ட பிரச்சனைகள் சாதகமாகும். வம்பு வழக்குகளிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். சிலர் புதிய தொழில் தொடங்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் ஆதாய மாதமாக இருக்கும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்கள் குறைகள் யாவும் தீரும். தைரியமுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களின் விருப்பம் நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். சிலருக்கு புதிய வேலை அமையும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாப நிலை ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். விவசாயிகளுக்கு விருப்பம்லாம் நிறைவேறும். வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களின் வெளிநாட்டு கனவு பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் மே 2, 3. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 14, 22, 23, மே 4, 5, 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது துர்க்கையை வழிபட வாழ்க்கை வளமாகும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். ஞான அறிவு காரகனான குரு, புத்தி காரகனான புதன் பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஆற்றலும் விரும்பியதை அடையும் சக்தியும் இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்வில் சிறப்பான மாதமாக இருக்க போகுது. உங்கள் 3ஆம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகுங்க. இனிமே செல்வாக்கு உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பட்டம் பதவி பொறுப்பு என்று உங்களை தேடி வரும். அரசியல்வாதிகளின் எண்ணம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும். மாதம் முழுவதும் தொழில் காரகன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவாங்க. குரு பகவான் மாதத்தின் முற்பகுதியில் யோகத்தை வழங்கினாலும் பிற்பகுதியில் செலவுகளை அதிகரிப்பார். புதிய வாகனம் இடம் என்று வாங்க வைப்பார். பிள்ளைகளின் கல்வி, புதிய வீடு கட்டுதல் என்று செலவுகள் நீளும். பெண்கள் வாழ்க்கை துணையுடன் இணக்கமாக இருப்பார். விருப்பங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருள்களை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். சிலருக்கு புதிய பொறுப்பு, விரும்பிய இடமாற்றம் ஏற்படும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். திறமையாக செயல்பட்டு லாபம் அடைவீங்க. பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் மே 3, 4. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 14, 21, 23, 30, மே 3, 5, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.